ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்வி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ். நம்ம பிக் பாஸ் சீசன் 8 தமிழோட செகண்ட் கண்டஸ்டண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வேறு யாரும் இல்லை, விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நெருக்கமாக நடித்த சச்சனா அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணு. மகாராஜா படத்தில் அவங்க பொண்ணாக நடிச்சிருக்கோம்ல, அந்த பொண்ணு தான் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நீங்கள் இப்போவே கேள்வி கேட்கலாம், அவ்வளோ நெருக்கமாக விஜய் சேதுபதி அந்த பொண்ணு நடிச்சிருக்கேன், அப்போ விஜய் சேதுபதி பயாஸ்டாக இருப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த விஜய் சேதுபதி இப்போ பண்ணா இருப்பாருங்க இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது. எனக்கு உங்ககிட்ட எப்படி அதட்டி பேசுறதுன்னு தெரியலம்மா, நீ உள்ளே போயிட்டு நீ என்ன அப்பான்னு கூப்பிட்றதுனாலும் கூப்பிடலாம், உனக்கு என்ன பிடிக்குமோ அப்படி கூப்பிடலாம், ஆனால் என்னை மட்டும் ஏமாத்திடாத அது இதுன்னு விஜய் சேதுபதி பாசமலையே கொட்டிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணு அவங்க 21 இயர்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லோரும் ஸ்கூல் குழந்தைன்னு கலாய்ப்பாங்களாம். ஆனால் அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சு ப்ளஸ் அவங்கள மீடியாக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணு ரொம்பவே போராடினாங்களாமா. அவங்க அம்மாக்காக தான் இந்த பொண்ணு நான் ஜெயிக்கணும்னு வெறியோடு இருக்கேன், எங்கள் அம்மா ராணியாக்கி பார்க்கணும், நான் சிப்பாயாக இருந்து அதெல்லாம் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அந்த பட வாய்ப்புகள்லாம் தேடும்போது இந்த குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட லாக்கிலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப சோகமாக பேசினாங்க. இங்கே சாதிச்சு காட்டி நான் யாருன்னு காட்டுறதுக்காக வந்திருக்கேன் பிக் பாஸுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த வயசுலேயே பல ஸ்ட்ராட்டஜியோடு உள்ளே போகிறாங்களாம். போய் கலக்க போகிறேன், நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சவால் வேறு விட்றாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ பார்ப்போம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் கீழே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நம்ம விஜிஎஸ் அவங்கள மேலே கூப்பிட்டு அவங்க நல்லா பேச வச்சார். ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தாங்க. பொண்ணு கூட பயந்து சுபாவமாக தான் தெரியுது. உள்ளே போய் எப்படி அந்த ஃபேட்மேன் ரவீந்திரன் அவங்களுக்குள்ள போதுன்னு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் சேதுபதி ஆல்ரெடி ஃபேமஸ் ஆகிட்டேமா, மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டா ஏன் மறுபடியும் உள்ளே போகிறேன்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டதுக்கு, எனக்கு பிக் பாஸுங்கிறது ஒரு ட்ரீம், நான் உள்ளே போயிட்டு நான் யாருன்னு காட்டணும், என்னோட லைஃப் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அம்மாக்காக நான் மூவி சான்சஸ் ட்ரை பண்ணி நடித்தேன். பிக் பாஸுங்கிறது என்னோட நெக்ஸ்ட் லெவலில் நான் லைஃப் கொண்டு போகிறதுக்காக நான் எடுத்த முடிவு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்க. நம்ம ஃபேட்மேன் ரவீந்திரன் வெளியே உட்காந்துருக்காரு. இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்கு கதவை திறக்கல, அந்த கார்டன் ஏரியா கதவை தான் திறந்துருக்காரு. நம்ம ரவீந்திரன் பிக் பாஸ் கூட போட்டி போட்டுட்ருக்காரு, திறங்க ஏன் வெளியே உட்கார வச்சுருக்கீங்கன்ட்டு. பிக் பாஸ் சொல்கிறாரு, நான் இங்கே எது பண்ணாலும் ஒரு ரீசன் இருக்கும், அமைதியாக உட்காருங்கன்னு பிக் பாஸ் அவர் உட்கார வச்சிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். நீ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.